இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட உங்கள் வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை வழி தெரியாமல் திகைத்து போய் கொண்டிருக்கலாம். என்னை யார் தாங்குவாங்க, என்னை யார் பலப்படுத்துவாங்கன்னு நினச்சி கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு ஆபத்து நிறைந்த வேளையில் ஒரு பயம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது. இதை முழுவதும் நீங்கள் கேட்டு நீங்கள் ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை நீங்கள் நம்புங்க. பேசுகிற எண்ணெய் அல்ல, கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை நம்பி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நடப்பதை நீங்கள் அதிசயத்தை காண்பதை காண்பீங்க. அப்படி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 41 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அப்படியாய் நீங்கள் முன்னாடி பார்க்குற ஒரு போஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. தானியேல் சிங்கக்கெபியில் போடும் பொழுது அவர் அப்படியாய் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்திருப்பார். அவர் ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜெப வீரனாய் நம்ம நல்லா தெரியும். தானியேல் அப்படியா சிங்கக்கேபியில் போடும்பொழுது, அந்த சிங்கக்கேபியில் இருக்கும்போது நமக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது ஒரு பயம் கண்டிப்பாக வந்திருக்கும். பயம் நமக்குள்ளே கண்டிப்பாக வந்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அந்த சிங்கக்கேபியில் போடும்போது எந்த வழி தப்பித்து கொள்ளலான்னு ஒரு வேளை திகைச்சு போய் இருப்போம். அது மாத்திரம் இல்லை, எனக்கு ஒரு நீதியின் வலகரம் என்னை தாங்காதான்னு சொல்லி ஒரு வேளை இருந்துகிட்ருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே தானியேலை தேட்டிருப்பாராங்க. தானியேலே, நீ பயப்படாத, நீ திகையாத, நான் உன் தேவன் இல்லையா, நீ ஜெபம் பண்ணிய, நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன், உன் கூட இருப்பேன். அது மாத்திரம் இல்லை, நான் உன்னை பலப்படுத்தி நான் உன்னை சகாயம் பண்ணுவேன்னு சொல்லி அந்த ராவு முழுவதும் என்ன பண்ணியிருப்பார், தேற்றிருப்பார். அது மாத்திரம் இல்லை, அவருடைய நீதியின் வலகரம் அவரை தாங்கியிருக்கும். சிங்கம் அப்படி பசியோடு இருக்கிற சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டதே இதெல்லாம் கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால தான். அதனால் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடனே கூட இருக்கிறேன்னு சொல்கிறத பார்க்க முடியாது. இந்த தானியேலு கூட இருந்த தகப்பன் நம்ம கூடவும் இருப்பாருங்க. நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்கள, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் கடன் பிரச்சனை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நான் எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய பிள்ளைகளை குறித்து, என்னுடைய படிப்பை குறித்து, என்னுடைய வேலையை குறித்து நான் ஆண்டவரை பயந்து கொண்டிருந்தேன். உம்முடைய வார்த்தை வசனம் என்னை தேற்றுவதனால ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் என் கூட இருக்கிறதுனால நன்றி. என்னை திகைச்சு போயிருக்கிற காலத்தில் என் தகப்பன் கூட இருந்து நடத்ததுனால நன்றி. என்னை பலப்படுத்தி என்னை சகாயம் பண்ணி உம்முடைய நீதியின் வலது கருத்தினால் என்னை தாங்குவதனால நன்றியப்பா. இந்த நாள் முழுவதும் நடத்தி பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.